இன்னைக்கு கிளாஸ் 8 சயின்ஸ் லெசன் 1 crop ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர்னா என்னன்னு பார்ப்போம். அதோட டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த அப்ளைட் பிரான்ச் ஆஃப் பயாலஜி விச் டீல்ஸ் வித் கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் ரியரிங் ஆஃப் அனிமல்ஸ் இஸ் கால்ட் அக்ரிகல்ச்சர். அதை தான் அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறோம். த பிரான்ச் ஆஃப் அக்ரிகல்ச்சர் விச் டீல்ஸ் வித் ஃபுட் ஹெல்த் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ், அதை தான் என்ன சொல்கிறோம்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கிராப்னா என்னன்னு பார்க்கலாம். when plants of same kind are cultivated at one place on a large scale, it is called as crop. அதாவது பிளான்ட் ஒரே வகையாக உள்ளதை கல்டிவேட்டட் லார்ஜ் ஸ்கேல் நிறைய குவான்டிட்டியாக கல்டிவேட் பண்ணி வளர்க்குறது தான் என்ன சொல்கிறோம்னா க்ராப்னு சொல்கிறோம். க்ராப்பை வந்து are classified on the basis of the season as given below. அதோட சீசனை பொறுத்து அதை 2 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் காரிஃப் கிராப்ஸ், ராபி கிராப்ஸ். காரிஃப் கிராப்ஸ்னால் என்னென்னா த கிராப்ஸ் விச் grown during the monsoon season. மன்சூன் சீசன்னா ரெய்னி சீசன். டூரிங் மந்த் பார்த்தீங்கன்னா ஜூன் டு செப்டம்பர், அதை தான் என்ன சொல்கிறோம்னா காரிஃப் கிராப்ஸ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேடி, மைஸ், சோயாபீன், கிரவுண்ட்நட், காட்டன், அது எல்லாமே காரிஃப் கிராப்ஸில் வருது. Seeds of these crops are shown in beginning of the monsoon season. இதோட சீட்ஸ் எல்லாம் எப்போ சோன் பண்ணுறாங்க, விதைக்கிறாங்கன்னா மான்சூன் சீசன், பிகினிங் ஆஃப் மான்சூன் சீசனில் விதைக்கிறாங்க. ஆஃப்டர் மெச்சுரேஷன் திஸ் கிராப்ஸ் ஆர் ஹார்வெஸ்டட் அட் த எண்ட் ஆஃப் மான்சூன் சீசன். அது வந்து முதிர்ந்ததுக்கப்புறம் விளைச்சல் ஆனதுக்கப்புறம் அதை வந்து எப்போ அறுவடை பண்ணுறாங்கன்னா மான்சூன் சீசனில் பண்ணுறாங்க, பர்டிகுலர்லி அக்டோபர் டு நவம்பர். ஓகே, இதுதான் காரிஃப் கிராப்ஸ். நெக்ஸ்ட் ராபி கிராப்ஸ்னா என்னென்னா கிராப்ஸ் விச் ஆர் க்ரோன் டூரிங் வின்டர் சீசன். வின்டர் சீசன்னா அக்டோபர் டு மார்ச், அதை தான் என்ன சொல்கிறோம்னா ராபி கிராப்ஸ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வீட், கிராம், மஸ்டர்ட், இதெல்லாம் ராபி கிராப்ஸில் வருது. சீட்ஸ் ஆஃப் திஸ் கிராப்ஸ் ஆர் சோன் இன் த பிகினிங் ஆஃப் த வின்டர் சீசன். இது எப்போ இந்த சீட்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணுறாங்கன்னா சோன் பண்ணுறாங்கன்னா பிகினிங் ஆஃப் த வின்டர் சீசன். After maturation of crops, they are harvested at the end of the winter season. அது வந்து விளைச்சல் விளைஞ்சதுக்கப்புறம் அதை எந்த சீசனில் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா வின்டர் சீசனில் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ்னால் என்னென்னா ஆல் ஆக்டிவிட்டீஸ் விச் ஃபார்மர் டூ ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் கால்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிவிட்டீஸ். அதாவது ஒரு பிளான்ட் நட போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அந்த சாயிலை, அதை தான் எல்லாம் சேர்த்து என்ன சொல்கிறோம்னா அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் சாயிலை ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சோவிங்னா விதைக்கிறது. அப்புறம் ஆடிங் மேனுவர் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ், உரம், ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் போடுறது. நெக்ஸ்ட் இரிகேஷன், ப்ராப்பர் அதுக்கு தேவையான அளவு வாட்டர் வந்து ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணுறது தான் இரிகேஷனுங்கிறது. நெக்ஸ்ட் ப்ரொடெக்டிங் ஃப்ரம் வீட்ஸ், களை செடிகள்கிட்டருந்து அந்த பிளான்ட்ஸை வந்து பாதுகாக்கிறது. நெக்ஸ்ட்டு ஹார்வெஸ்டிங், அப்புறம் விளைச்சல்னா ஹார்வெஸ்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு அதை ப்ராப்பராக ஸ்டோரேஜ் பண்ணுறது. பேசிக் ப்ராக்டிசஸ் ஆஃப் க்ராப் ப்ரொடக்ஷன் என்னெல்லான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் ஆஃப் சாயில். பேசிக் ப்ராக்டிசஸ் ஆஃப் க்ராப் ப்ரொடக்ஷன் என்னெல்லான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரிப்ரேஷன் ஆஃப் சாயில். ஃபஸ்ட்டு நம்ம பிளான்ட்ஸை க்ரோ பண்ணதுக்கு முன்னாடி சாயிலை வந்து என்ன பண்ணணும்னா லெவல் பண்ணணும். பிஃபோர் சோவிங் த கிராப் சீட்ஸ் விதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா சாயில் ஆஃப் த ஃபீல்ட்ஸ் இஸ் லூசன் அண்ட் ஓவர் டர்ன். ஃபர்ஸ்ட் சாயிலை நல்லா லூசன் பண்ணணும். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் ப்ளவிங் ஆர் டில்லிங். இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறோம்னா ப்ளவிங் இல்லைன்னா டில்லிங்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட்டு சாயிலை லூசன் பண்ணணும், அப்புறம் ஓவர் டர்ன், கீழே உள்ளதை மேலே உள்ளதை கீழே, அந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். Ploughing causes ventilation of soil and make it suitable for growth of small living organism. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா ப்ராப்பர் வென்டிலேஷன் சாயிலுக்கு கிடைக்குது.
இது வந்து சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோ ஆகிறதுக்கும் யூஸ் ஆகுது. பேசிக் ப்ராக்டிசஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சாயில் ப்ரிப்பேர் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ப்ளவ், எ லார்ஜ் ஃபார்மிங் இம்ப்ளிமெண்ட் வித் ஒன் ஆர் மோர் பிளைட்ஸ் ஃபிக்ஸ்ட் இன் அ ஃப்ரேம் யூஸ் டு turn over and cut furrows in soil is called plough. Ploughனா எதை சொல்கிறோன்னா, லார்ஜ் ஃபார்மிங் இம்ப்ளிமெண்ட் வித் ஒன் ஆர் மோர் பிளைட்ஸ் இருக்கும். அதில் ஒரு ஃப்ரேமில், உட்டன் ஃப்ரேமில் பிளைட்ஸ் இருக்கும். இது வந்து இட்ஸ் யூஸ் டு டர்ன் ஓவர் அண்ட் கட் ஃபரோஸ், குண்டு எடுக்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது சாயிலில். இதை தான் என்ன சொல்கிறோன்னா ப்ளவுன்னு சொல்கிறோம். ப்ளவ் மே பி மேட் ஒன்லி wood, only iron or in a combination of wood and iron. ப்ளவ் வந்து எதால் ஆனதுன்னா எதர் வுட்னால் ஆயிருக்கும், இல்லைன்னா அயனால் ஆயிருக்கும், இல்லைன்னா போத் காம்பினேஷன் ஆஃப் வுட் அண்ட் அயன், அந்த பேஸில் மட்டும் அயனால் ஆயிருக்கும் ஷார்ப்பாக. அடுத்து ப்ளவுஷர், த மெயின் கட்டிங் பிளைட் ஆஃப் அ ப்ளவ். ப்ளவுஷர்னா த மெயின் கட்டிங் பிளைட் ஆஃப் த ப்ளவ். அது வந்து சாயிலில் கட் பண்ணதுக்கு யூஸ் ஆகும். மெயின் கட்டிங் பிளைட் ஆஃப் த ப்ளவ். ஹூக்னா எ டூல் விச் இஸ் யூஸ் டு ரிமூவிங் weeds and for loosening the soil. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சாயிலில் உள்ள வீட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் அப்புறம் சாயிலை லூசன் பண்ணதுக்கும் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து கல்டிவேட்டர். நவடேஸ் ப்ளவிங் இஸ் டன் த்ரோ டிராக்டர் டிரைவன் கல்டிவேட்டர். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சே உழுதுட்டு போயிடுறாங்க. த யூஸ் ஆஃப் கல்டிவேட்டர், எதுக்கு இதை யூஸ் பண்ணுறோன்னா, இட் சேவ்ஸ் லேபர் அண்ட் டைம். சோவிங், நெக்ஸ்ட் சோவிங் தான் பார்க்க போகிறோம். சோவிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் crop production. Before sowing, good quality, clean and healthy seeds of good variety are selected. அதாவது விதைத்தல் தான் என்ன சொல்கிறோன்னா சோவிங் சொல்கிறோம். அப்படி விதைக்க போகிறதுக்கு முன்னாடி அது நல்ல குவாலிட்டியாக, க்ளீனாக இருக்கா, ஹெல்த்தி சீடாக இருக்கா, இல்லை நல்ல வெரைட்டியாக இருக்கா, அதெல்லாம் பார்த்து தான் என்ன பண்ணோன்னா ஃபார்மர்ஸ் சூஸ் பண்ணி விதைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஹை ஈல்டு வந்து கிடைக்கும். இதில் நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா, விதைத்தலுக்கு ட்ரெடிஷ்னல் டூல் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா சீட்ரில் யூஸ் பண்ணியும் விதைக்கலாம். இதில் நல்ல சீடு எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு வாட்டரை ஒரு பக்கெட்டில் இல்லை எதுலாவது ஒரு இதில் எடுத்து வச்சுட்டு சீட்ஸ் எல்லாம் அதில் டிப் பண்ணோன்னா நல்ல சீட்ஸ் எல்லாம் கீழே சப்மர்ஜாக இருக்கும், மூழ்கி இருக்கும். குவாலிட்டி குறைஞ்சது இல்லை டேமேஜ் எல்லாம் மேலே மிதக்கும். அப்படி தான் அந்த குட் குவாலிட்டியை வந்து ஐடென்டிஃபை பண்ணி விதைக்கிறதுக்கு எடுப்பாங்க. இதில் நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க விதைத்தலுக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் டூல். The tool used traditionally for sowing seeds is shaped like a funnel. The seeds are filled into the funnel, passed down through 2 or 3 pipes having sharp ends. இது வந்து பழைய மெத்தடு. இது வந்து ஃபனல் ஷேப். இதில் வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் போடுவாங்க. The tools used traditionally for sowing seeds is shaped like a funnel. The seeds are filled into the funnel. அந்த மேலே ஃபனல் மாதிரி இருக்கு பாருங்க அந்த பிக்சரில், அதில் அந்த சீட்ஸ் எல்லாம் போடுவாங்க. பாஸ் டவுன் த்ரூ 2 or 3 pipes. இது வந்து கீழே உள்ள பைப்ஸில் ரீச் ஆகி ஹேவ் ஷார்ப் எண்ட்ஸ் இருக்கும். அது வந்து சாயிலை ஹோல்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல கரெக்டாக சீட் வந்து கீழே ரீச் ஆகி சாயிலில் போடுவாங்க. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஃபனல் யூஸ் பண்ணி கீழே சாயிலில் சீடை முளைக்க வைக்கிறது. நெக்ஸ்ட் மெத்தட் சீட்ரில். நவடேஸ் சீட்ரில் இஸ் யூஸ்ட் ஃபார் சோயிங் வித் த ஹெல்ப் ஆஃப் டிராக்டர்ஸ். இது வந்து டிராக்டர்ஸை யூஸ் பண்ணி சீட்ஸை வந்து முளைக்க வைக்கிறது. திஸ் ஷோஸ் த சீட்ஸ் யூனிஃபார்ம்லி அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் சீட் வந்து கரெக்ட் டெப்த்தில் உள்ள சாயிலில் இன்சர்ட் பண்ணுறாங்க. It ensures the seed get covered by the soil after sowing. இது வந்து என்னன்னா, அதுக்கு சீடை உள்ள இன்சர்ட் பண்ணப்ப ப்ராப்பராக சாயில்லாம் கவர் ஆயிரும். This protects seeds from being eaten by birds. ஸோ குறிப்பிட்ட ஆழத்தில் அதை புதைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, பேர்ட்ஸ் வந்து இதை திங்காது, சாயிலில் மறைஞ்சிரும்.
sowing by using seed drill saves time and labor. இது வந்து டைமையும் சேவ் பண்ணுது, அப்புறம் லேபரோட சார்ஜும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா மிஷினே பண்ணுறதுனால நிறைய லார்ஜ் ஏரியா கூட கவர் பண்ணிடலாம். ஆடிங் மேனுவர் அண்ட் ஃபெர்டிலைசர், சாயில்ஸில் வந்து மேனுவரும் ஃபெர்டிலைசரும் ஆட் பண்ணுறது. லைக் அதர் பிளான்ட்ஸ் கிராப் plants also obtain their mineral nutrients from the soil. Okay, மற்ற பிளான்ட்ஸை மாதிரி நியூட்ரியன்ட் சாயிலேருந்து கிடைக்கும். கண்டினியூஸ் கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ் in the field cause deficiency of mineral nutrients in the soil. கண்டினியூஸாக ஒரே லேண்டில் கிராப்ஸை கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் வந்து மினரல்ஸ் பற்றாக்குறை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோன்னா மேனுவர் ஆட் பண்ணுறோம். ஸோ மேனுவர் இஸ் ஆடட் டு த சாயில் டு மேக் அப் for the deficiency of mineral nutrients. அதுதான் this process is called, இதை தான் என்ன சொல்கிறோன்னா மேனுவரிங்னு சொல்கிறோம். அதாவது சாயில் வந்து திரும்ப நம்ம ஒரே இடத்துல பிளான்ட்டை கல்டிவேட் பண்ணும்போது அதில் உள்ள மினரல்ஸ் நியூட்ரியன்ஸ் எல்லாமே டெஃபிஷியன்சி ஆயிரும். ஸோ இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் தட், அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோன்னா மேனுவர் ஆட் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் தான் மேனுவரிங்னு சொல்கிறோம். மேனுவர் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் எதுலேருந்து எடுக்கிறோன்னா கவு டங், யூரின், அப்புறம் அதர் வேஸ்ட். Sometimes soil became deficient in a particular mineral nutrient. சில டைம் சில சாயிலில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் நியூட்ரியன்ட் வந்து டெஃபிஷியண்டாக இருக்கும், போதுமான அளவு இருக்காது. இஃப் ஹேப்பன் when same crop grow in same field after year after year. For example, particular crop take more phosphate is grown in the field every year. சில கிராப்புக்கு வந்து பாஸ்பேட் வந்து அதிகமாக தேவைப்படும். the soil will become deficient in phosphorus nutrient. அப்போ அந்த சாயிலில் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸோட அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும். this type of deficiency of a particular nutrient is made by adding a chemical substance is called fertilizer. அதாவது குறிப்பிட்ட ஃபெர்டிலைசர் மட்டுமே டெஃபிஷியன்சியாக இருக்கிறத குறிப்பிட்ட ஃபெர்டிலைசர் ஆட் பண்ணி அதை வந்து டெஃபிஷியண்ட்டாக போக்குறத தான் என்னன்னு சொல்கிறோம்னா ஃபெர்டிலைசர்ஸ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூரியா, சூப்பர் பாஸ்பேட் அண்ட் NPK, நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், அதெல்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் டெஃபிஷியன்சியான இதை ஆட் பண்ணி சாயிலுக்கு தேவையான அளவு நியூட்ரியன்ஸை ப்ரொவைட் பண்ணலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் மேனுவர். ஃபெர்டிலைசர் இஸ் அ man-made inorganic salt. Manure is a natural substance obtained by decomposition of cattle dung and plant residues. ஃபெர்டிலைசர் வந்து ஒரு man-made thing. மேனுவர் வந்து நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் எதுலேருந்து கிடைக்குதுன்னா அப்டைன் ஃப்ரம் கேட்டில் டங்னா கால்நடைகளோட சாணம், அதுலேருந்து எடுக்கிறது. அப்புறம் பிளான்ட் ரெசிடியூஸ், பிளான்ட்ஸ் அழுகி போனால் கிடைக்கிற வேஸ்ட்டு தான் என்னென்னா பிளான்ட் ரெசிடியூஸ். நெக்ஸ்ட், ஃபெர்டிலைசர் இஸ் ப்ரிப்பேர்ட் இன் ஃபேக்ட்ரிஸ். இது எங்கே ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா ஃபேக்ட்ரிஸில். மேனுவர் கேன் பி ப்ரிப்பேர்ட் இன் த ஃபீல்ட்ஸ், வயலில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃபெர்டிலைசர் டஸ் நாட் ப்ரொவைட் any humus to the soil. Manure provide a lot of humus to the soil. Fertilizers are very rich in plant nutrients like nitrogen, phosphorus and potassium. Fertilizers எது ரிச்சாக இருக்குன்னா nitrogen, phosphorus, potassium. Manure is relatively less in plant nutrients. Manure is relatively less rich in plant nutrients. இதான் இதோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் மேன்யூர்ஸ். நெக்ஸ்ட், அட்வான்டேஜ் ஆஃப் மேன்யூர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் என்ஹான்ஸ் த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில். இது வந்து வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. இட் மேக்ஸ் சாயில் போரஸ் டியூ டு which exchange of gases became easy. சாயில் வந்து போரஸாக இருக்கிறதுனால கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் ஈஸியாக இருக்குது. இட் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்லி மைக்ரோப்ஸ், யூஸ்ஃபுல்லான மைக்ரோப்ஸை இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறது. இட் ஆல்சோ இம்ப்ரூவ்ஸ் த டெக்ஸ்சர் ஆஃப் த சாயில், சாயிலோட டெக்ஸ்சரை நல்லா மாற்றுது. நெக்ஸ்ட், இரிகேஷன் பார்க்க போகிறோம். த சப்ளை ஆஃப் வாட்டர் டு கிராப்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் இஸ் கால்ட் இரிகேஷன். அதாவது கிராப்ஸ்க்கு தேவையான வாட்டரை தேவையான இன்டர்வல் டைமில் கொடுக்கறது தான் இரிகேஷன்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட், சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா
The source of water for irrigation are wellsல இருந்து கிடைக்கும், டியூப் வெல்ஸ், ponds, lakes, dams and canalsல இருந்து. Traditional method of irrigation பார்த்தீங்கன்னா, the water available in wells, lakes and canals is lifted up by different methods in different regions for taking it into the fields. அதாவது வெல்ஸ்லேருந்து, கேனால்ஸ்லேருந்து, லேக்ஸ்லேருந்துலாம் டிஃப்ரெண்ட் மெத்தடாக வாட்டரை எடுத்து ஃபீல்ட்ஸ்க்கு ஊற்றுறது தான் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் இரிகேஷன். அதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, கேட்டில் இல்லைன்னா கால்நடைகள் இல்லைன்னா ஹியூமன் லேபரை தான் யூஸ் பண்ணுவாங்க ஃபார் திஸ் மெத்தட். ஸோ திஸ் மெத்தட் ஆர் சீப்பர் பட் லெஸ் எஃபிஷியன்ட். த வேரியஸ் ட்ரெடிஷ்னல் வேஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மோட், புள்ளி சிஸ்டம், செயின் பம்ப், பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க, செயின் பம்ப், அப்புறம் டெக்லி, ரேஹெட், லீவர் சிஸ்டம். பம்ப்ஸ் ஆர் காமன்லி யூஸ்டு ஃபார் லிஃப்டிங் வாட்டர். பம்ப்ஸ் தான் காமனாக வாட்டரை வெளியே எடுக்குது. இது தவிர டீசல், பயோகேஸ், எலக்ட்ரிசிட்டி அண்ட் சோலார் எனர்ஜி இஸ் யூஸ் டு ரன் த பம்ப். அந்த பம்பை வந்து ஓட வைக்கிறதுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, டீசல், பயோகேஸ், எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுவாங்க. மாடர்ன் மெத்தட் ஆஃப் இரிகேஷன் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங்க்லர் மெத்தட், ட்ரிப் சிஸ்டம். ஸ்ப்ரிங்க்லர் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இட் ஒர்க் அஸ் ஏ ஃபவுண்டைன் மாதிரி ஒர்க் ஆகும். இதில் என்ன இருக்குன்னா, இட் ஹேஸ் ஏ லாங் பெர்பெண்டிகுலர் பைப், ஹேவிங் ஹோல்ஸ் அட் ரெகுலர் டிஸ்டன்ஸ். அந்த பெர்பெண்டிகுலர் பைப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெகுலர் டிஸ்டன்ஸில் ஹோல் போட்டிருப்பாங்க. when வாட்டர் சப்ளை ஆகும்போது இட் கம்ஸ் அவுட் ஆஃப் த ஹோல்ஸ். வாட்டர் வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே வந்து ஃபீல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கிள் ஆகும். These holes have rotating nozzles which sprinkle water in all direction. இதில் வந்து ரொட்டேட்டிங் நாசில்ஸ் இருக்கிறதுனால வாட்டர் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரிங்கிள் ஆகும் ஈவனாக. இட் கண்ட்ரோல் வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர். இந்த மெத்தட்னால என்ன ஆகும்னா, வாட்டர் வேஸ்டேஜ் வந்து குறைக்கும். நெக்ஸ்ட் சிஸ்டம், ட்ரிப் சிஸ்டம். தட் சிஸ்டம் ஆல்சோ கன்சர்வ் வாட்டர் and it allows water to flow drop by drop directly near the roots of the plant. இது வந்து drop by drop வாட்டரை ரூட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கு இது பண்ணும். இட் இஸ் த பெஸ்ட் டெக்னிக் ஃபார் வாட்டரிங் ஃப்ரூட் பிளான்ட்ஸ் இன் கார்டன்ஸ் அண்ட் ட்ரீஸ். வாட்டர் இஸ் நாட் வேஸ்டட் அட் ஆல் இன் திஸ் மெத்தட். இந்த மெத்தடில் வந்து வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகாது. அதாவது இட் அலோவ் டைரக்ட்லி வாட்டர் ட்ராப் பை ட்ராப்பாக ரூட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஸோ இதில் வந்து வாட்டர் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப குறைவு. நெக்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் வீட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீட்ஸ்னால் களைச்செடி. திஸ் அன்வான்ட் பிளான்ட்ஸ் இந்த ஃபீல்ட்ஸ் ஆர் கால்ட் வீட்ஸ். தேவையில்லாத பிளான்ட்ஸ் ஃபீல்ட்ஸில் இருக்கிறதான் வீட்ஸ்னு சொல்கிறோம். சீட்ஸ் ஆஃப் திஸ் வீட்ஸ் ஸ்ப்ரெட் த்ரூ த ஏஜென்சிஸ் லைக். எது மூலமாக அந்த களைச்செடியெல்லாம் பரவுதுன்னா, காற்று, வாட்டர், அப்புறம் பேர்ட்ஸ், அப்புறம் அதர் அனிமல்ஸ் மூலமாக பரவுது. வீட்ஸ் ஷேர் வாட்டர், சன்லைட், ஸ்பேஸ், நியூட்ரியன்ஸ் வித் த கிராப் பிளான்ட்ஸ். வீட்ஸ் வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணும் பிளான்ட்ஸ்லேருந்து. என்னென்னா வாட்டர், சன்லைட், அப்புறம் ஸ்பேஸ், நியூட்ரியன்ஸ், இது எல்லாமே கிராப் பிளான்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கும். தே கம்பீட் வித் கிராப் பிளான்ட்ஸ் அண்ட் தேர்ஃபோர் their removal is necessary. அந்த கிராப்க்கு ஈக்குவலாக இதுவும் வளரும். ஸோ இட் இஸ் நெசசரி டு ரிமூவ். அதர்வைஸ் கிராப் பிளான்ட்ஸ் do not get sufficient space. அப்படி ப்ராப்பராக வீட்ஸை ரிமூவ் பண்ணலைன்னா கிராப்லேருந்து ஈல்டு எடுக்க முடியாது. அதுக்கு வந்து சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் இருக்காது, வாட்டர் இருக்காது, சன்லைட் இருக்காது, தேவையான நியூட்ரியன்ஸ் இருக்காது வளர்கிறதுக்கு. ஸோ வீட்ஸ் வந்து ப்ராப்பராக ரிமூவ் பண்ணோம், எதர் பை ஹேண்ட் ஆர் வித் த ஹெல்ப் ஆஃப் இம்ப்ளிமெண்ட் கால் ஹேரோ. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கூட ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிடலாம் வீட்ஸை. ஹார்வெஸ்டிங் அண்ட் த்ரெஷிங்னா என்னென்னா, crop get matured, they usually turn yellow or gold or brown. This is the time when crops should be cut. அதாவது crops மெச்சூர் ஆகி அதை எடுக்கிறத தான் என்ன சொல்கிறோம்னா ஹார்வெஸ்டிங்னு சொல்கிறோம். கட்டிங் ஆஃப் crops when they mature is known as harvestingனு சொல்கிறோம். ஹார்வெஸ்டிங் இஸ் either done manually இல்லைன்னா மிஷின் வச்சு பண்ணலாம். அதை தான் ஹார்வெஸ்டான்னு சொல்கிறோம். ஹார்வெஸ்டிங் crops are further dried and animals such as bullocks, buffaloes, camels are made to walk over them. The grains are separated from the chaff with the help of wind. அதை தான் என்ன சொல்கிறோன்னா வினோவிங் சொல்கிறோம். அதாவது அந்த chaff is called known as threshing. Big farmers are use huge machines known as combine
which can do both harvesting and threshing. Farmers வந்து மெஷின்ஸ் யூஸ் பண்ணி கூட பண்ணுவாங்க ஹார்வெஸ்டிங் அண்ட் த்ரெஷிங்கும். ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல்ஸ் அசோசியேட்டட் வித் crop harvesting என்னென்ன சீசன்ஸ் பார்த்தீங்கன்னா பொங்கல், பைஷாக்கி, ஹோலி, தீபாவளி, நாபென்யா அண்ட் பிஹு. ஸ்டோரேஜ் நெக்ஸ்ட் எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க, ஹார்வெஸ்டட் கிரைன்ஸை ட்ரை பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. தீஸ் ட்ரைட் கிரைன்ஸ் ஆர் ஸ்டோர் இன் கன்னி பேக்ஸ், சாக்கு பையில் ஸ்டோர் பண்ணுவாங்க. அண்ட் பிளேஸ்ட் இன் ப்ராப்பர்லி வென்டிலேட்டட் சிமெண்ட் ஹால்ஸில் நோன் அஸ் குடோன்ஸ். இதை தான் குடோன்ஸ் சொல்லுவோம். ஃபார்மர் கீப் ட்ரைட் கிரைன்ஸ் இன் ஜூட் பேக்ஸ் ஆர் மெட்டாலிக் பின்ஸ் ஆர் மட் பின்ஸ். எதுலெல்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா சாக்குப்பை, இல்லைன்னா மெட்டாலிக் பின்ஸ், இல்லைன்னா மட் பின்ஸில் ஸ்டோர் பண்ணுவாங்க. லார்ஜ் ஸ்கேல் ஸ்டோரேஜ் ஆஃப் கிரைன் இஸ் டன் இஸ் silos. இதை தான் silos. For storing large quantities of grains in big godows, specific chemical treatment are used to protect from pest and microorganisms. லார்ஜ் குவான்டிட்டியை ஸ்டோர் பண்ணும்போது சில கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கிரைனர்ஸை பெஸ்ட்லேருந்து மைக்ரோ ஆர்கானிசம்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணதுக்காண்டி கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க.